எங்க போறேன்ன? தெரியலடா சமீர், எங்கேயாவது போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவளை தனியா விட்டுட்டு போகாதீங்க சலீம்ண்ணே, நான் சொல்றத கேளுங்க. முடியாது சமீர், எனக்கு இருக்க பிடிக்கல. நல்ல பிள்ளையாச்சே, சொன்னா புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன். ஜாதி மதம் பார்க்காம வாழலாம்னு நினைச்சேன். சலீம்ண்ணே, பொண்ணுங்க மனசை புரிஞ்சுக்க முடியாதுண்ணே. இந்துவா இருந்தா என்ன, முஸ்லீமா இருந்தா என்ன, எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான். சமீர், அதெல்லாம் எனக்கு தெரியாது, புரியுதா? நீ மாற மாட்டியா? இந்த மென்மையான மனசுல ஏன் இந்த பிடிவாதம், பைத்தியக்காரத்தனம்? இது பிடிவாதம் இல்ல, புள்ள மேல தாய்க்கு இருக்கிற பாசம். நீ என் மேல வச்சிருக்க காதல் பொய். நீ என்ன சாக சொன்னாலும், என் உடம்புல இருக்க ரத்தத்தை சிந்த சொன்னாலும், ஏன் எங்க அப்பாவை கொலை செய்ய சொன்னாலும் செஞ்சிருவேன். எனக்காக இதை செய்ய மாட்டியா? என்ன வெறுப்பேத்தி விலகலான்னு பாக்குறல்ல, அவ்வளவுதானே? நீ என்ன சொன்னாலும் என் மனசு மாறாது சலீம். நான் போறேன். நீ ஆசைப்பட்ட பொண்ணுக்காக என் மனசை கட்டி போட்டு எந்த பொண்ணும் செய்யக்கூடாத வேலையை செஞ்சு என் கண்ணீரால பாவத்தை கழுவுன. இது காதல் இல்லையா? அது எல்லாமே பொய்யா? நீ மும்தாஜ் கூட இருக்கும் போது என் மனசு எந்த அளவுக்கு துடிச்சிருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சு பாத்தியா? என் வாழ்க்கையில மறக்க முடியாத சந்தோஷத்தை கொடுத்த, உனக்காக சிரிச்சேன், அழுதேன். உன் சுகத்திலையும் சந்தோஷத்திலையும் பங்கு போட்டேன். கடைசியா இப்ப 3 பேர் ஆயிட்டோம். எங்க 2 பேரையும் அனாதையா விட்டு போறேன்றியே. இதான் காதலா? இதான் நீ எதிர்பார்த்த காதலா? சலீம், நில்லு. கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் பொய்ன்னு நினைச்சேன். கண்ணுக்கு தெரியாததெல்லாம் உண்மைன்னு நம்பினேன். நீ எனக்கு துணையா இருப்பேன்னு உறுதியா இருந்த. தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத சலீம். உன்கிட்ட தான் சொல்றேன், என்னை விட்டுட்டு போயிடாத. போகாம என்ன பண்ண சொல்ற? நீ இல்லாம என்னால இங்க இருக்க முடியாது. உனக்கு என்ன வேணும்னாலும் சமீர் பார்த்துப்பான். இதான் உன் முடிவா? ஆமா. என்னை கைவிட மாட்டேன்னு சொன்ன. நான் இல்லாம நீ இருக்க மாட்டேன்னு சொன்ன. இவ்வளவு நாள் என் கூட இருந்துட்டு இப்ப என்னை விட்டுட்டு போறேங்கிறிய. இப்ப நான் எங்க போறது? எனக்கு பதில் சொல்லு, நான் கேக்குறேன்ல. கட்டின புருஷனை விட்டுட்டு கட்டின புடவையோட வந்து சலீம், ஊரு உலகத்தை உனக்காக பகைச்சிட்டு வந்தனே, என் மேல உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? நான் எவ்வளவோ கத்துனேன், கதறினேன், கெஞ்சி கேட்டேன். நான் கேட்டதுக்கு எதுவுமே பதில் சொல்லாம, திரும்பி கூட பார்க்காம அந்த அர்த்த ராத்திரியில என்னை தனியா விட்டுட்டு போயிட்டாரு சலீம். ரஜியா, கடைக்கு போயிட்டு வரேன். ஏங்க, இவர் தான் எங்கள் மாமா, பேர் காஜா. டேய் பண்ணாடா, இப்படி வெட்டியா தெரு தெருவா தெரியாம
கடைக்கு வந்து கூட மாட ஒழுங்கா வேலை செய்யலாம்ல. போ. அக்கா, நான் சொன்னேன்ல, இவங்க தான் சுசீலா. வணக்கம். ம், உட்காருங்க, டீ கொண்டு வரேன். உட்காருங்க. என்னாச்சு சுசீலா? ஏன் இப்படி இருக்க? என்னாச்சு சொல்லு. இருட்டறைக்குள்ள இருந்த என்ன ஒரு வழி போக்க வா வெளிச்சத்தை காட்டுறேன்னு சொல்லி என் கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்தான். உலகம் என்னன்றதை காட்டினான். சோகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்தான். கடைசியா என்னை இருட்டறைக்குள்ளேயே தனியா விட்டுட்டு போயிட்டான். நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு. தனியா இருக்கிறத விட எங்களோட சேர்ந்து இருக்கலாம்ல. தனியா இருக்கிறது பழக்கம் இல்லைனாலும் ஒரு சில நேரத்துல பழக்கப்படுத்திக்கணும். பொண்ணுங்க கஷ்டப்படுறதுக்காக தான் கடவுள் நம்மளை படிச்சிருக்காரு. ஆம்பளைங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டு பொண்ணுங்களுக்கு மட்டும் பிள்ளைய பெற்றுக்கணும், வளர்க்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும். நமக்கு ஒரு வழியே இல்லை. அக்கா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? எங்கள் அக்காவுக்கு வாழ்க்கையை பற்றின ப்ராக்டிக் நாலேஜ் ரொம்ப அதிகம். உங்களை மாதிரி யாரோ ஒருத்தர் கூட உட்காந்தா போதுமே, அவள் கவலை கஷ்டம் கண்ணீர்னு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் பரவாயில்ல, பொம்பளையா பிறக்கிறதே தப்புன்றுவாங்க. நீங்கள் வாங்க, கிளம்புவோம். அவங்க இப்போதானே வந்திருக்காங்க, சாயங்காலம் போட்டுண்டா. பரவாயில்லைங்க, இன்னொரு நாள் வரும்போது 4-5 நாள் இருக்கிறேன். பொழுது போயிடுச்சுன்னா வீட்டுக்கு போகிறது கஷ்டம். பாரு, என் வீட்டுக்கு எப்போ வேணா நீ வரலாம், எப்போ வேணா போகலாம். உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா இந்த ரஜியா இருக்கேன், மறந்துடாத, சரியா? கண்டிப்பாங்க, போயிட்டு வரேன். சரி. சலீமை ஒரு நாள் கூட பார்க்காம எப்படி இருப்பேன்னு நினச்சேன். அவன் போனதுக்கப்புறம் நான் நினச்ச மாதிரி தனிமை இல்லவே இல்லை. சமீர் அக்கா ரஜியாவை பார்த்த உடனே எனக்கு தைரியம் வந்துருச்சு. என்னை அநியாயமாக ஏமாத்திட்டு போயிட்டானேன்ற வேதனை தான் எனக்கு அதிகமாக இருந்தது.